மசாலா எல்லாத்தையும் வறுத்துட்டு கடைசியாக நிறைய தேங்காய் சேர்த்து தேங்காவையும் வறுத்துட்டு கேரளா ஸ்டைலில் பண்ணக்கூடிய உள்ளி தீயல் யாருக்கெல்லாம் பிடிக்கும்? இது பண்ணலாமா? இது பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் நல்ல தேங்காய் எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமேட்டு மிளகாய் வத்தல், மிளகு, வெந்தயம் சேர்த்துக்கோங்க, வரமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் வறுத்துட்டு தேங்காவோட 4 சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துட்டு ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. நைஸாக அரைச்சிக்கோங்க, திப்பியாக அரைச்சிட வேண்டாம். திரும்ப அதே கடாயில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, கடுகு உளுந்த பருப்பு, சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது எல்லாமே புளியில் அப்சர்வ் ஆகி வேகணும். கல்லுப்பு சேர்த்து மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் வேக விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா புளி பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம வறுத்தரைச்சி எல்லாத்தையும் சேர்த்துட்டு 10 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா உள்ளி தீயல் ரெடிங்க. சுட சுட சோறை சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.